பெரிய சின்ன பாபம் உண்டு. பெரிய பாபம், இன்னொரு பாபம், 2 பாபம் இருக்கு. சீதாதேவிக்கு பாபம் இருக்குமா? சீதாதேவி நமக்கு சொல்றா, இந்த பாபத்தை மட்டும் பழிடாது. எந்த பாபத்தை? லக்ஷ்மணனை சந்தேகித்தது பெரிய பாபம். எனக்காகத்தான் நீ கூட வரா மாதிரி வந்து இப்ப ராமனுக்கு ஆபத்து வந்த உடனே போகாம மசியாம நிக்கிற அப்படின்னு ஒரு அபச்சாரப்பட்டா. அதோட நிக்கல, இல்ல பரதனுடைய ஆளா இருக்கிறையான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த 2 வார்த்தையை நான் பேசினேன், அதுதான் என்ன படுத்துறது. அது சீதா அழகா சொல்ற, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயகா. ஆஞ்சநேயரையும் போய் செய்தி சொல்லும், எங்க மாமியார் தவம் பண்ணி அந்த பிள்ளையை பெற்றா. நமக்கெல்லாம் மாமியார்னா மாமியாருடைய கொடுமைகள், மாமியாருடைய அசட்டுத்தனங்கள், மாமியார் பண்ண கட்டங்கள் தான் வருது. மாமியார் பண்ண பெரிய உபகாரம் இந்த கணவரை பெற்று கொடுத்தாளேன்னு தெரியலையா, அதுதான் சுவாமி பண்ண பெரிய கட்டம் தான். இன்னொருத்தர் அது வேறு விஷயம். மாமியார் பண்ண பெரிய ப்ராப்ளம் இவரை பெற்றது தான் நான் வந்து மாட்டிட்டேன். இல்லை, நம் கணவனையே நமக்கு கொடுத்துருக்கா மாமியார், அந்த ஆங்கிள் பார்க்கணும் இல்லையோ. சீதாதேவி சொல்றா, கௌசல்யாலோக பர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி. உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக கௌசல்யாதேவி எந்த பிள்ளையை பெற்றெடுத்தாலோ அந்த பிள்ளையை எனக்காக தலையால வணங்கி ஆஞ்சநேயா சுகமா இருக்கான்னு கேடு. லக்ஷ்மணனையும் விசாரி, என்னை விட ராமனுக்கு லக்ஷ்மணன் தான் அன்பு ஜாஸ்தி. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இதெல்லாம் ஆன உடனே ஓகே அம்மா தேவி நீ அடையாளம் சொல்லிட்ட அப்படின்னா, இருந்தா இன்னொரு அடையாளம் இதுக்கப்புறம் அடிஷனலா வச்சுக்கோ அப்படின்னு சூடாமணி எடுத்துக்கோ. 2 அடையாளம் வாங்கி விட்டார்.